பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? பிளீஸ், நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிடறேன். சேர்த்து வச்சிடறேன். அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவ மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே, ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே, ரோட்மன் சிகரெட். போய் இப்படி போது உடலுக்கு கேட்டது தெரியாதா? ஓ ஐ எம் சாரி காட், ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், அப்புறம் இதே போதும். சைஸ் இடுப்புல 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும், எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார, உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா, ஐயோ அடிங்க சீக்கிரம். அங்க பாருங்க பறிகொழுந்து. ஜெயின் உருமா. என்னடா இது, பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாள. துபாயில தேள் கொட்ட, துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித, மறி மறி நின்ன முரளித. என்ன மறி, தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு. கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்கொழுந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற, நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி, சாரின்னு சொல்லு மறி. மச்சான், என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மறி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ, மறி கொழுந்து வெத்தலையோ. ஒண்ணுமில்ல பூச்செண்டு, பக்கத்து வீட்டு ஆட்சி சொன்னாங்க இன்னைக்கு நல்ல நாளா, இன்னைக்கு தொட்டில் கட்டினா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க. நீ தூங்கிட்டு இருந்த, அதான் உனக்கா வந்தனா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ, இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஒண்ணு செய், உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா என் பேர் வைக்கிறியா? அக்கா, மறிக்கொழுந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவேற்குது, அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன். அண்ணே நில்லுங்கண்ணே. அவசரம் பிடிச்சாங்க, ஏன்டா இருக்க சொல்ற? அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன், நான் வலது கால வச்சேன், அவ்வளவு ராசிண்ணே. ஏன் எங்களுக்கு எல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு, யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து. 5 நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வரேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா செண்டு, எனக்கு அறா அறா, இங்க அறா, அப்படியே வீட்டை சுத்தி அறா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாது. பாடு மரி, பாடு. அஸ்கா துமலா. ஓ, சலங்கை ஒலியா? ஓ, வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்க தும்மலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து? மரி, பஞ்சபூதங்கள் 5, சுவைகள் 6, புறங்கள் 7, திசைகள் 8, ரத்தினங்களோ 9. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே,
நாட்டு பாடலை 8 கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு. Love back, love back, love back, love back. தாக்காதேமேதா. ஐயோ மரி, என்ன குளிக்கும் போது தவளை முடிஞ்சிட்டியா? இல்ல மச்சான். வந்த வழிய பார்த்து போங்க, எங்க நீங்க இப்படி பாக்குறீங்க, வாங்க மச்சான். பாத்தீங்களா, ஒண்ணு நினைச்சு 9 சேர்ந்து வருது. என்ன ஆள என்ன வாயடிச்சு போயிட்டீங்க? உசுறு போற சமாச்சாரம் சொல்ல போறீங்க? சும்மா சொல்லுங்க. அம்பலக்காரரே, தட்சணைக்காக நான் பொய் சொல்ல விரும்பல. உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. ஸ்ரீராமன் சீதையை வனத்துல விட்டதும், துரியோதனன் பட அழிஞ்சதும், வாலி பட்டம் இழந்ததும் ஜென்ம குருவாலதான். அந்த நேரம் இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உங்க பரம்பரை கொடி வழியில யாருக்காவது குழந்தை உண்டானா அது உங்க உயிரை பாதிக்கும். அதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு. அம்மனுக்கு ஆயுள் கோம பூஜை செஞ்சா நீங்க இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க வழி இருக்கு. உசுறு போனா மசுறு போச்சு. இனிமே யாருக்கு ஜோசம் சொல்லாதீங்க. பூச்சில்லு, எப்ப எனக்கு குழந்தை பெற்று தரப்புற? அதுக்கும் இருக்குதானே? அது தட்டு இல்ல, தீட்டு. வா. பூச்சலி, என்னம்மா, என்னாச்சு? ஓ அதுவா, வாப்பல. வாந்தி எடுத்த பொண்ணு வைக்கப்படுறத பார்த்தா வாரிசு உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஜோசி யாரும் சொன்னது? கருவ கலைச்சு குழந்தைய கொண்டுடலாம் சாமி. ஆனா அந்த மருந்துனால பெரிய உசுருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அதான் அம்பளம் பாத்துக்கிறாரு. இப்போ ஐயா, பின்னாடி ஏதாவது வில்லங்க வந்து பின்னாடியாவது முன்னாடியாவது காரியத்தை முடிச்சுட்டு ஒரே நஞ்சு புஞ்சு ஒழுதுக்கிறியா? விவரம் இல்லாம கேட்டா வண்டி போட்டு போறா. வா, ஏத்த அப்படி எனக்கு பயமா இருக்கியா? உங்க ஈர கொலையனை இட்டா போச்சு. ஏன் இப்படி பித்து பிடிச்சு போய் அழறீங்க? அன்னைக்கு கூட பிறந்த பிறவைன்னு பார்க்காம சின்னவரை கொண்டு வச்சுட்டீங்க. இன்னைக்கு வாரிசே இல்லாத நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு பூரிச்சு போகாம அதை அழைக்கிறதுக்கு ஆள் அமைச்சு வச்சுட்டீங்களே. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தோட வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறதுனால தாங்க ஆண்டவைய வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட கொடுக்கல. வேண்டாம், ஊரோட கண்ணீர்ல நம்ம வீட்டு ஒலை கொதிக்க வேண்டாம். முன்னாடி நின்று மூச்சு விடுறது கூட பயப்படுறவ இன்னைக்கு ஔவையார் மாதிரி ஆத்திச்சூடி பாடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல. போ, இதே தைரியத்தோட போய் என் புருஷ கொலகாரன்னு ஊரை கூட்டி அவமானப்படுத்திட்டு வந்து வெள்ளச்சேலையை கட்டிக்க. என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு? இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டச்சி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தோம். ஐயோ, என் பிள்ளை கிணத்துல விழுந்துச்சு. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க என் பிள்ளைய. ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க,
ராசா கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட ஆண்டவன் உனக்கு 100 ஆயுச கொடுக்கணுப்பா என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? ஆஹா, தெரியாதுல்ல? ஆஹா. திரும்பி நில்லு, குழி, உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. வரானுமா? ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே இரு. ஏ அம்மா!